Hi children, good morning. Welcome back. Parkavi Max, 10th Max, Numbers and Sequence, Exercise 2.3. Fifth one, what is the time 100 hours after 7 a.m. Question என்ன கேட்டிருக்காங்க, what is the time 100 hours after 7 a.m. 7 hours 100 hours அப்புறம் 7 o'clock 7 a.m. வந்துட்டு எவ்வளோ அதுக்கப்புறம் 7 hours அப்புறம் டைம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், 100 கான்குரியன்ட் எக்ஸ் mod 24. ஸோ டைம் நம்ம 12 ஹவர்ஸ்னு எடுத்துக்கலாம், இல்லை 24 ஹவர்ஸ்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் ஆன்சர் வரும் நமக்கு. ஸோ 24 ஹவர்ஸ்னு எடுத்திருக்கேன். ஸோ 100 ஈக்குவல் டு இப்போ 100 24ல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 4 24 சார் 96, பேலன்ஸ் 4. ஸோ ரிமைண்டரை தான் நம்ம எடுத்துக்கணும், நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரிமைண்டர் 4. அப்போ 100 கான்குரியன்ட் 4 mod 24. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ the time 100 hours after 7 o'clock is 7 a.m. plus 4 hours. நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருந்தது இங்கே 4 hours. ஸோ 7 a.m. 7 plus 4 11 a.m. ஸோ what is the time 100 hours after 7 a.m. So 11 a.m. நெக்ஸ்ட்டு sixth one, what is the time 15 hours before pm. before first sumல after கேட்டிருந்தாங்க, fifth sumல இப்போ before pm கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், 15 congruent x mod 12. so before what is the time 15 hours before 11 pm னு கேட்டிருந்தாங்க. ஸோ 12னு எடுத்துக்கிறோம் டைமுக்கு. 15 congruence 12 நம்ம எதில் டிவைட் பண்ண போகிறோம், 15ல் 115 சார் 15. ஸோ ரிமைண்டர் 3. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போது நம்ம எக்ஸ் 3ன்னு கிடச்சிருச்சு. பிஃபோர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஆஃப்டர் கேட்டாங்க நம்ம ஆட் பண்ணணும், பிஃபோர்னால் சப்ட்ராக்ட் பண்ணணும். த டைம் 15 hours பிஃபோர் 11 pm. ஸோ 11 minus 3 ஈக்குவல் டு 8 pm. ஏன் நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் 24 இதில் எடுக்கலை அப்படின்னா, ஏன்னா இங்கே 15 தான் கொடுத்துருக்காங்களே. ஸோ நம்ம 24 எடுத்து நம்மளால் டிவைட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால 12 எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபிஃப்த்து சம்மில் நீங்கள் 12 எடுத்து போட்டால் கூட ஆன்சர் வரும். இப்போ 12 டிவைட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு 8 12 சார் 96 கிடச்சிரும். அதே ரிமைண்டர் 4 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 9th சம் பாருங்கள். டுடே இஸ் டியூஸ்டே, மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 days. In which day my uncle will be coming? Today is Tuesday. Today Tuesday. My uncle will come after 45 days. 45 daysக்கு அப்புறம் அங்கிள் வராங்க. அந்த அங்கிள் வந்து என்ன டேயில் வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ வீக். 1 வீக்குக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 7 days. ஸோ 45 கான்குரியன்ட் எக்ஸ் mod 7. ஏன் 45 எடுத்துக்கிறோம், 45 டேஸ்க்கு அப்புறம் கேட்குறாங்க. ஸோ அதனால் 45 எடுத்துக்கிறோம். 7 days அப்படிங்கிறதுனால mod 7. ஸோ 45 7ல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 6 7s are 42. ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 3. ரிமைண்டர் தான் எப்போதுமே எடுத்துக்கணும். ஸோ அப்போது 3 mod 7. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் நமக்கு என்ன கிடச்சிது, 3. ஸோ டியூஸ்டே தான் அங்கிள் வந்து டியூஸ்டேலேருந்து 45 டேஸ்க்கு அப்புறம். ஸோ டியூஸ்டே ப்ளஸ் நமக்கு என்ன கிடச்சிது, 3 days. அப்போ டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே. ஸோ 3 days என்ன கிடைக்கும் நமக்கு, ஃப்ரைடே. ஸோ அங்கிள் வில் கம் ஆன் ஃப்ரைடே. 8th சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ப்ரூவ் தட் 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. divisible by 7. 7ல divisible ஆகுது இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக. பாசிட்டிவ் இன்டீஜர் n என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டு ப்ரூவ் தட் 2 power n plus 6 into 9 power n congruent 0 நம்ம எடுத்துக்கணும். divisible by 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ divisible by 7 இதை வந்து நம்ம ஃபுல்லாக 0ன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு congruent 0 mod 7. mod 7 எடுத்துக்கணும். divisible by 7ன்னு கொடுத்துருக்கிறதுனால இதை mod 7 எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு 0. ஸோ divisible ஆகுது, அது divisible ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் எப்போவுமே என்ன கிடைக்கும், 0 தானே கிடைக்கும். அதனால 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ 2 power n plus 6 9s are 54 power n
கான்கிரியன்ட் 0. டிவிசிபிள்னு கொடுத்துருக்கிறதுனால தான் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். நீங்கள் பவர் n இல்லை, அப்போ பவர் சேமாக இல்லை, பேஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னு கேட்கலாம். ஸோ இது டிவிசிபிள்னு நம்ம கொடுக்கறதுனால இந்த சம்மில் அந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 54 பவர் n கான்கிரியன்ட் 0 mod 7. ஸோ 2 பவர் n பவர் பேஸ் பவர் சேமாக இருக்குது. ஸோ 2 + 54 கான்கிரியன்ட் 0. 56 பவர் n கான்கிரியன்ட் 0 mod 7. ஸோ 56 பவர் n by 7n எடுத்துக்கலாம். ஸோ divisible 56 is divisible by 7. ஸோ 56 divisible ஆகும்போது 56 பவர் n is also divisible by 7. அதனுடைய பவர் n 56 நமக்கு divisible ஆகுது அப்படின்னா பவர் n நமக்கு எப்படி இருக்கும், எப்போவுமே divisible தான் ஆகும். அது பவர் 1 கொடுத்தாலும் 2 கொடுத்தாலும் 3 கொடுத்தாலும். ஸோ hence prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7. ஸோ 7ல் divisible ஆகுது அப்படின்னு அர்த்தம். Next 9th sum பார்க்கலாம். Find the remainder when 2 power 81 is divisible by 17. 2 power 81 congruent x ன்னு எடுத்துக்கிறோம். mod 17 divisible by 17 கொடுத்துருக்காங்க. mod 17 எடுத்துக்கிறோம். இந்த x தான் நம்மளுடைய ரிமைண்டர். ஸோ ரிமைண்டருக்கு x ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 29 2 power 81 9 power 9 எழுதலாம். ஏன்னா 9 9s are 81 உங்களுக்கு தெரியும். a power m power n ஃபார்முலா a power m into n. ஸோ 2 power n equal to x. ஸோ mod 17. ஸோ 2 power 9 உங்களுக்கு 2 power 9 2 power 10 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்ஸில் 2 power 10 அப்படின்னா 1024. 2 power 9 512. ஸோ 512 2 into 2 into 2 9 times போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 512 power 9. ஸோ 512 equal to x இங்கே நமக்கு equal to x mod 17. 512 17 டேபிளில் டிவைட் பண்ணுறோம். ஸோ 3 17s are 51. பேலன்ஸ் 2 கிடைக்குது. ஸோ இப்போ இங்கே டேரெக்டாக 2 எடுக்கக்கூடாது, 0 எடுத்துக்கணும். நமக்கு 30. ஸோ இப்போ பேலன்ஸ் ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்குது, அதே 2. இங்கே இருக்க அதே 2 தான் நமக்கு கிடைக்குது. ஸோ 512 equal to 2 அப்படின்னா 512 power 9 equal to 2 power 9 நம்ம எழுதலாம். mod 17. ஸோ 512 power 9 equal to 2 power 9 நமக்கு என்ன கிடைக்கும், 512. ஸோ மறுபடியும் இதை எடுத்து நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் சேம் அதே தான், நமக்கு 2 தான் கிடைக்கும். ஸோ அப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் எக்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள், திரும்ப சொல்கிறேன், இங்கே 512 இருக்குது, பவர் 9 நமக்கு 2 பவர் 9 தான் கிடச்சிருக்கு. ஏன்னா இதை டிவைட் பண்ணால் நமக்கு 2 தான் கிடைக்கும். ஸோ 512 பவர் 9 ஒன்லி 512 தான் நமக்கு 2 கிடைக்குது. பவர் 9 அப்படின்னா 2 பவர் 9 எழுதலாம். ஸோ அந்த 2 பவர் 9 மறுபடியும் 512 தான். இதை நீங்கள் மறுபடியும் 17 டேபிளில் டிவைட் பண்ணால் அதே 2 தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2. 10th sum பாருங்க. The duration of flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours. The airplane begins its journey on Sunday at 23:30 hours. If the time at Chennai is 4 and 4.5 hours ahead to that of London time, that find the time to the London's when will the flight lands at London airport. அந்த ஃப்ளைட்டு வந்து லண்டன் ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிகின் த ஜேர்னி டைம் வந்து 23:30 hours கொடுத்துருக்காங்க. த சென்னை இஸ் if the time at Chennai is 4.5 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டாண்டிங் டைம் இதை நம்ம எடுத்துக்கணும். ஸ்டாண்டிங் டைம் வந்து 11 hours, அதாவது 11:30 PM. எப்படின்னா இப்போ 23:30 அப்படின்னா 23னா 24 ஹவர்ஸ்னால் நமக்கு என்னது 12 hours தான். ஸோ 23:30னா 30 minutes சப்ராக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 11:30 PM தான் கிடைக்கும். இந்த 23:30 தான் நான் 11:30 PMனு எடுத்திருக்கேன். இதுதான் ஸ்டாண்டர்டு டைம் அவங்களே கொடுத்துருக்காங்க நமக்கு. ஜேர்னி அண்ட் சண்டே 23:30க்கு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிகைன்ஸ் இன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற டைம் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து நமக்கு 11:30. ட்ராவலிங் டைமும் சொல்லியிருக்காங்க, 11 ஹவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க ட்ராவலிங் டைம். ஸோ ட்ராவலிங் டைம் ஈக்குவல் டு 11 hours. 11:30க்கு ஸ்டாண்டிங் டைம் ஸ்டார்ட் ஆகிற டைம், ட்ராவலிங் டைம் வந்து 11 hours. ஸோ இப்போ டேரெக்டாக டோட்டலாக நமக்கு 22:30 hours நம்ம கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு
ஸோ இப்போ பாருங்கள் 23:30 ஹார்ஸில் 4.5 hours ahead 4.5 ஹார்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 23:30 ஹார்ஸில் 4.5 hours அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு சென்னை இஸ் 4.5 hours ahead. அப்போ ட்ராவலிங் டைம் 11 hours. சென்னை இஸ் 4.5 hours ahead. அப்போ 11:30 minus 4:30 ஈக்குவல் டு 6 AM. நம்மளுடைய ஆன்சர் என்னது? 6 AM. 10:30லேருந்து 4:30 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ 10:30 minus 4:30 equal to 6 AM. அப்போது at 6 AM on Monday, 6 AM on Monday, the 6 AM on Monday flight will reach at London. அந்த flight வந்து எப்போ ரீச் ஆகும் அப்படின்னா லண்டனில் 6 AMல ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 23.5 ஹார்ஸ்னு அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஸ்டாண்டிங் டைம் நம்ம 11:30ன்னு எடுத்துக்கிட்டோம். ட்ராவலிங் டைம் வந்து 11 hours நமக்கு ட்ராவல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா டோட்டலாக 22.5 அதாவது 22 hours 30 minutes 22.5ன்னு நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ 22.5 அப்படின்னா 10:30 AMன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ட்ராவலிங் டைம் 11 hours அப்படின்னா 10:30 minus 4.5னா 4 minus 30. ஸோ அப்போ 6 AMன்னு கிடைக்கும். சரியா? 22.5 தான் 10:30 நம்ம சொல்வோம். 22 hours அப்படின்னா ஸோ 10:30 minus 4:30 equal to 6 AM. ஸோ இந்த சம் ஓவர். கேர்ள்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.